ஒரு எரேசர் கொடுங்க. ஆ இந்தாங்க. எவ்வளோங்க அது? 2 ரூபாங்க. ஒரு வாழை கொடுங்க. இப்போ கொண்டு போனா கூட என் பாப்பா வரும்போது தொலைச்சிட்டு வந்துருவா. 1 ரூபாய் இல்லையா? ஏன் ஃப்ரீயா கூட இருக்கே, அதை பாக்குறீங்களா? ஃப்ரீயா கிடைக்குமா? எங்க கிண்டல் பண்றீங்களா? இந்த பென்சில் பாக்ஸ் வாங்கினா எரேசரும் சாஃப்ட்னரும் ஃப்ரீயா கிடைக்கும். சரி கொடுங்க. பென்சில் பாக்ஸ் தானே, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோங்க இது? அது 50 ரூபாங்க. 50 ரூபாயா? ஒரு 5 ரூபா குறைச்சிக்கோங்களே. 5 ரூபா குறைச்சிக்கதா? 10 ரூபாய் குறைச்சிக்கிறேன். 2 பாக்ஸ் வாங்கிக்கிறீங்களா? 10 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. சரி கொடுங்க. கெட்டா போகுது. என் பொண்ணுக்கு பர்த்டே வருது. பேசாம இதை கிஃப்ட் பேக் பண்ணிடுங்க. கிஃப்டாவே கொடுத்துட்றேன். சரி கொடுங்க. கிஃப்ட் பேக் பண்ணா 10 ரூபா சார்ஜ் ஆகுங்க. 10 ரூபா சார்ஜா? ஏங்க உங்ககிட்ட தானே வாங்கினேன், ஃப்ரீயா பண்ணி கொடுங்க. மினிமம் 200 வாங்கினா தான் கிஃப்ட் பேக்கிங் ஃப்ரீயா பண்ணி தருவோம். இந்த கலர் பென்சிலும் சேர்த்து வாங்கிக்கிறீங்களா? ஃப்ரீயா பேக் பண்ணி தரேன். சரி, கிஃப்ட் தரதுன்னு முடிவாயிடுச்சு. சேர்த்தே பண்ணுங்க. இந்தாங்க 200 ரூபாய் கொடுங்க. 200 ரூபாயா? ஆஹா, 100 ரூபா தான் இருக்கு. 100 ரூபா அப்புறம் தட்டுங்களா? சாரிங்க, எங்கள்கிட்ட கடன்லாம் கிடையாதுங்க. சரிங்க, நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறேன். இல்லைங்க, 300 ரூபாய்க்கு குறைஞ்சு நாங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் வாங்குறது இல்லை. 100 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கோங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? கவலைப்படாதீங்க மேடம், நீங்கள் 300 ரூபாய்க்கு பே பண்ணால் ஒரு பர்சன் உங்களுக்கு கேஷ் பேக் இருக்கு. ஓ, கேஷ் பேக் இருக்கா? அப்போ ஓகே, 100 ரூபாய்க்கு அந்த கிட் கொடுத்துருங்க. இந்தாங்க. ஓகே, பேமெண்ட் பண்ணிடுறேன். இதில் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, உங்கள் பொருள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எரேசர்? அதை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. 2 ரூபாய் எரேசர் வாங்க வந்தவங்கள்ட்ட 300 ரூபாய் சேல்ஸ் பண்ணியாச்சு.